இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகில் உள்ள மக்களை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். சாதாரணமான மக்கள், அசாதாரணமான மக்கள். அசாதாரணமான மக்களுக்கு பிரச்சனைகள் கூட வாய்ப்புகளாக தெரியும். ஆனால் சாதாரண மக்களுக்கு வாய்ப்புகள் கூட பிரச்சனைகளாக தான் தெரியும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் வாழ்வில் வருகிற துன்பங்களும் பிரச்சனைகளின் வழியாக மனித வாழ்வின் முழுமையை நாம் கண்டுகொள்ள முடியும். இன்றைய நாளினுடைய இரண்டு வாசகங்களும் துன்பங்களை பற்றி, அவற்றை நாம் எத்தகைய மனநிலையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த சிந்தனையை நமக்கு வழங்குகிறது. இன்றைய நாளின் முதல் வாசகத்திலே திருவெளிப்பாடு புத்தகத்தில் இருந்து வாசிக்கப்பட்ட அந்த வாசகத்தினுடைய பின்புலம் என்னவென்று நாம் அனைவரும் அறிந்ததுதான். தொடக்க கால கிறிஸ்தவர்கள் எவ்வாறு ரோமை பேரரசால் அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், வதைக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த துன்பங்களுக்கு பின்னால் அதை கடந்து அவர்கள் அமைதியை பெறுவார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு உண்மையாக இருக்கிறது. அதே போல இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு தம் சீடர்களை நோக்கி அவர்கள் எவ்வாறு யூத தலைவர்களாலும் சமய தலைவர்களாலும் எதிர்க்கப்படுவார்கள், அப்பொழுது இயேசு எவ்வாறு அவர்களை வழிநடத்துவார் என்கிற ஒரு சிந்தனையை வழங்குகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, அதே போல்தான் நம்முடைய அன்றாட வாழ்வில் கூட நாம் துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் அதனை கடந்து செல்ல எதிர்நீச்சல் போடுபவர்களாக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகிலே களிமண் சுடுகிற பொழுது அது கடினமாகி விடுகிறது. மரக்கட்டை நெருப்பில் இடுகிற பொழுது அது எரிந்து விடுகிறது. ஆனால் தங்கமும் வெள்ளியும் நெருப்பில் இடப்படுகிற பொழுது அதனுடைய அசுத்தங்கள் நீங்கி அவை மிளிர தொடங்குகின்றன. நம் வாழ்விலும் துன்பங்களை நாம் எதிர்கொள்கிற மனநிலைதான் அந்த வாய்ப்புகளா பிரச்சனைகளா என்பதை நமக்கு தீர்மானிக்கின்றன. இன்றைய திருப்பலியிலே நம் வாழ்வில் வருகிற துன்பங்களை, பிரச்சனைகளை நாம் வாய்ப்புகளாக பயன்படுத்தி இறைவனோடு அதிகமாய் நெருங்கி வாழக்கூடிய மக்களாக வாழ, துன்பங்களுக்கிடையான மனநிலை நேர்கொண்ட ஒரு மனநிலையாக வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.